ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பதிவுன்னா, வீட்டில் இருக்க பெண்கள் எப்படி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலான்னு பார்க்கலாமா? பியூட்டிஃபுல்லான 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மீ டைம். நம்ம என்ன தான் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் உங்களுக்கான டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபேஸ் கேர், ஹேர் கேர், வாக்கிங், இந்த மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். பெட் வளர்க்குறீங்களா, அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்த டிப், மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்ப்பது. பெண்கள் மனசை பாதிக்கிறது இந்த விஷயந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நம்ம என்ன இப்படி இருக்கோம்னு நினைக்கிறது தப்பான விஷயம். எதையுமே வெளித்தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். இது ஒரு நல்ல குணமாக இருக்கும். புரணி பேசுவது ரொம்ப தப்பான விஷயங்க. ஒருத்தர் இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேசக்கூடாது. அது நமக்கு நெகட்டிவிட்டி தான் அதிகமாக்கும். ஸோ யாரை பற்றியும் பேசாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசுகிறது வேறு. ஒருத்தர் இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேச வேணாம். ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது நல்ல விஷயங்களை மட்டும் பேசிக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. கண்ணாடி போல தாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் பிரதிபலிக்கும். நல்லதே நினச்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும். மார்னிங் எந்திரிக்கும் போதே பாசிட்டிவ் மைண்டோடு எந்திரிங்க. எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பாருங்கள். நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம 10 பேர்த்துக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா 2 பேர் நெகட்டிவாக தான் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க வேணாம், கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து தன்னம்பிக்கை. இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும். நம்ம வீட்டில் தான் இருக்கிறோன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட பணம் இருந்தாலே தன்னம்பிக்கை தானாக கிடைக்கும். வீட்டில் இருக்க பெண்கள் அத்தனை பேர்த்துக்குமே சூழ்நிலையை பொறுத்து அவங்களுக்கான பாதையை தேடிக்கங்க. எல்லா விஷயத்தையும் ஒருவர் சார்ந்தே இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பயம், தயக்கம் எதுவும் இல்லாமல் உங்கள் பாதையில் முதல் படி எடுத்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லாத்துலேயும் தனித்து நிற்பீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. ஃபைனலி வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். சந்தோஷமாக இருக்கிறதும் சோகமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.